வேலை பார்த்துக்கிட்டு அப்படியே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவர் வந்து ப்ரொடியூசர் வந்து என்கிட்ட ஒரு கதை சொல்லி கதையை கொடுத்துட்டு இது வந்து நீங்கள் டேரக்ஷன் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னாங்க. கதை படித்து பார்த்துட்டு கொஞ்சம் நம்ம லைஃபோட ரிலேட்டிவாக இருந்ததுனால சரி ஓகே அப்படின்னு பண்ணுறதுக்காக ஒத்துக்கிட்டு படம் பண்ணி கொடுத்தேன். படத்தை பற்றி உங்களுக்கு எதனாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. என்னோடய அனுபவங்கிறது ரொம்ப கம்மி தான். நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து என் சொந்த வாழ்க்கையில் நடந்ததை கதையாக எழுதி நான் வந்து என் தம்பி தான் டைரக்டரு ரமேஷ்கிட்ட கொடுத்து இயக்க சொன்னேன். அதுதான் நீங்கள் பார்த்தது. இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. அது மாதிரி ஒரு ஊர் இருக்குது, ஒரே சாதி மட்டும் வாழ்கிற ஊர் இன்ன வரைக்கும் இருக்குது. அதனால பாதிக்கப்பட்டவன் தான். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக இந்த படத்தில் போட்ட மாதிரி தான். அதை பதிவு பண்ணணும்னு நினச்சான். எனக்கு அப்புறம் சில பேர் பாதிக்கப்பட்டாங்க. எல்லாருமே ஊருக்குள்ளே போக முடியலை. அதை சொல்லணும்னு நினச்சேன். இதுக்கு வந்து எவிடன்ஸ் கிடையாது. அந்த ஊரில் வந்து இப்படி தான், இந்த ஊர் இப்படி தான் இருக்குங்கிற எவிடன்ஸ் வந்து சுத்தமாக கிடையாது. அதை சட்டப்பூர்வமாக நீங்கள் அணுகலாமே அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம். அதை சட்டப்பூர்வமாக நம்மளால் ஒரு இதை எடுக்க முடியாது. சட்டப்பூர்வமாக நம்மளால் வந்து அதை அணுக முடியாது. அந்த லெவலில் வந்து அந்த ஊர் இருக்குது. ஒரு நல்ல கதையும் கிடச்சிது. அதை வந்து நான் எடுத்தேன். இதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதான் எல்லாமே படத்தில் தான் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படி இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். படத்தில் ஒரு முடிவு இல்லாத மாதிரி அப்படியே நீங்கள் நேற்றுக்க கூட்டு போகிறீங்க, கொலை பண்ணுறாங்க, அதோ ரெண்டாவது பாட்டில் வாழ்றாங்கன்னு சொல்கிறீங்க. இல்லை, இந்த படம் ஓடிச்சுன்னா ரெண்டாவது பாட்டில் பார்க்கலாம். இல்லைன்னா இதோட நாங்கள் பார்க்க வந்ததுக்கு என்ன முடிவுனா அவங்க வந்து பொழைச்சி உயிர் போறீங்க, பொண்ணை கூட்டு போறீங்க, ஏதோ சபதம் எடுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒன்றும் பண்ணல, அது சாகத்தான் பண்றீங்க சார், வேற ஒண்ணுமே இல்ல. சாகலையே சார், அதுல சாகாம தானே. நீங்க சாகலையே சார், சாகலையே. எண்டு பாத்தீங்களா? பார்த்து நீங்க பிடிச்சி 4 பேர் நல்ல இந்த இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி போடுறாங்க ஜாதி மதம். ஆமா சார். அதுக்கு நீங்க ஜாதி மதம் ஏன் இல்லைன்னு ஒரு ஃபினிஷிங் வேணும்ல. அது அவ்வளோ லென்த் படமா இப்போ கொடுக்க முடியல சார். ஏற்கனவே ஒரு ஃபுட்டேஜ்லாம் கொஞ்சம் இருக்கு, எடுத்ததெல்லாம் கூட அவ்வளோ லென்த் கொடுக்க முடியல. அடுத்த படம் சப்போஸ் என்ன பொறுத்தவரைக்கும் படம் ஓடும்னு நினைக்கிறேன். ஓடிச்சுன்னா எனக்கு இன்கம் வந்துச்சா நான் அடுத்த படத்தில் நம்ம பார்ப்போம். அதை பற்றி அடுத்த படத்தில் சொல்லுவாங்க. நல்லா இருக்குது, பட் அந்த ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கு சார். ஃபினிஷிங் அதான். நீங்கள் காதலில் ஒரு படம் பார்த்தீங்கன்னா கடைசியில் அதே மாதிரி ஒரு காரணம் வச்சுருப்பாங்க. இது 4 பேர் நல்லா இருக்கிறது என்ன காரணம்? அதுக்கு நீங்கள் ஏதாவது திருத்திட்டு போயிட்டீங்களா? வழி சொல்லி இல்ல. அவங்க அதாவது வழின்னா என்ன சார், அவங்க வந்து ஊருக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்க. அதுதான். ஊருக்குள்ள போகலாம்னா நல்லா இருக்கலாம், ஊருக்குள்ள போனா முடியாது, அவ்வளவுதான். அதுதான் வந்து இப்போதைக்கு அந்த ஊரை வந்து நான் எப்படி தீர்வு வந்து சார், நான் வந்து படிச்சிருந்தேன்னு நல்லா நான் வந்து என் மேரேஜ் முன்னாடி சினிமாவுக்கு வந்துட்டேன். அதனால என்னால் ஒரு சினிமா எடுத்து தான் இதை உங்களுக்கு காட்ட முடியுது. நான் நல்லா படிச்சிருந்தேன்னு வச்சுங்களேன், ஒரு ஐஏஎஸ் ஆகி அந்த ஊரை என்ன பண்ணியிருப்பான். அது என்னால் பண்ண முடியல. நான் சினிமாவுக்கு வந்தனால சினிமா எடுத்து உங்க முன்னாடி நிறுத்திருக்கேன். இல்ல, ஒரிஜினல் இல்ல, அது லாஸ்ட் எண்ட்ல போட்டேன் சார். ஊர் பேர் ஏதாவது சொல்ல முடியுமா? தாராளமா. ஆனைப்பட்டி. எல்லாமே படத்துல வந்து சரி பரவாயில்ல. முசிறி, திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் ஆனைப்பட்டிங்க கிராமம். உங்க அப்பா அம்மா இந்த படத்துல பார்த்த மாதிரி நான் ஊரை விட்டு வெளில வரும்போது எல்லாருமே எனக்கு இருந்தாங்க. ஒரு 10 வருஷமா எல்லாருமே இறந்துட்டாங்க. இப்போ இல்லை. எங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க. இருக்காங்க. ஆமா, இன்னும் கொஞ்ச நாள்ல சென்னை கூட்டு வந்துடும். இப்போ நீங்க போக முடியுதா அந்த ஊருக்கு? போக முடியல. ஒரு 20 days முன்னாடி, அதான் படத்துல கூட பார்த்துருப்பீங்க, நன்றி கார்டு போட்டிருப்போம். எங்க அப்பா இறந்துட்டாரு, அப்போ கூட என்னால் போக முடியல. இப்போ நீங்க கிளைமேக்ஸ் பார்த்தீங்களா, அது அப்பவும் நடந்துச்சு. அதுதான் சார் சொல்றேன், எவிடன்ஸ் கிடையாது சார். அதனால என்னால ஒன்றும் பண்ண முடியல சார். அதை கூட வீடியோ எடுக்க முடியல மேடம். அதை கூட வீடியோ கரெக்ட் சார். அதான் அந்த கேஸ் போட்டா எவிடன்ஸ் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க சார். நமக்கு பக்கத்துல யார் சார் வந்து நிப்பா மெயினா? அதை வந்து அப்படி பண்ணவே முடியல சார். ஏன்னா நான் மட்டும் இல்ல, நீங்க இப்ப படத்துல பாத்தீங்கன்னா லாஸ்ட் எண்டு அவங்க எல்லாருமே படிச்சவங்க தான். என்னை விட அதிகமா படிச்சவங்க தான் என் தம்பிலாம். நீங்க சினிமாவில் பார்த்துருப்பீங்க. அவங்களாம் என்னோட அதிகமாக படிச்சவங்க தான். நாங்களாம் சேர்ந்து முயற்சி பண்ணாமலாம் கிடையாது. அது ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கு உண்டான எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களோட வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது என்கிட்ட. நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். எப்போனா இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான். என்னால் சேர்க்க முடியல, இது சென்சார் பண்ணதுனால.
இல்லைன்னா நான் பண்ணியிருப்பேன். இதை கூட நான் எதுக்கு நான் அரிமா பட்டின்னு வச்சேன்னா, ஊருக்கு பயந்தோ இதெல்லாம் இல்லை. எங்கள் சொந்தக்காரங்க கொஞ்சம் பேர் அங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி தான் நிறைய ப்ராப்ளம் வரும். அதனாலேயே பயந்துக்கிட்டு தான் நான் அந்த மாதிரி பேர் வச்சேன். இல்லை நான் சொல்லிடுறேன் ஒரே நிமிஷம். இப்போ என்னன்னா எனக்கு இல்லை, யாருமே அங்கே இல்லை. அதான் சொல்கிறேன், எல்லாருமே போயிட்டாங்க. இப்போ அது ஒரு தைரியமாக ஒரு முடிவெடுத்து நான் வச்சிருக்கேன். அது மாதிரி தைரியமாக யாராலுமே அங்கே பண்ண முடியல. அரசியல் கட்சி ஏதாவது இருக்கா சார்? எல்லா அரசியல் கட்சியும் அங்கே இருக்குது சார். ஆனா அந்த கட்டுப்பாடுங்கிற இதுல எல்லாருமே அந்த கட்டுப்பட்டு தான் இருக்காங்க. ஊர் கட்டுப்பாடு. ஆமா, ஊர் கட்டுப்பாடு. கல்வியாலதான் ஜாதி ஒளியும் இப்ப வரைக்கும் இருக்கு சார். நீங்க காதலால மட்டும் ஜாதி ஒளியும் பண்ணிருக்கீங்க. சோ அததான் சார் நான் சொன்னேன். நான் வந்து நல்லா படிச்சிருந்தேன்னு வச்சுக்கேன். நான் வந்து அதுக்கு முன்னாடி சினிமா வந்துட்டேன். நான் என் மேரேஜ் முன்னாடி சினிமா வந்துட்டேன். அதனால சினிமா எடுத்து நிறுத்தியிருக்கேன். நான் நல்லா படிச்சிருந்தேன்னு வச்சுக்கேன். நான் படிக்கும்போது எனக்கு இது மாதிரி நடந்துச்சுன்னா நான் வந்து ஒரு IAS படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா என் ஃபேமிலி ஆனதுக்கப்புறம் என்னால் படிக்க முடியல. அதுக்கு வந்து மேற்கொண்டு அந்த மாதிரி போக முடியல. நான் வந்து என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்கேன். இப்போ இல்ல, இந்த படம் ரிலீஸ் ஆனப்புறம் இது சம்பந்தமா யாராவது வக்கீல் வந்து அணுகி இது ஒரு சட்டமா வழக்கா போடலாம் உங்களை வச்சு அப்படின்னாக்கா நீங்க சம்மதிப்பீங்களா? போய் போட்டு அனுப்பீங்களா? நான் வந்து இதை வந்து சாட்சி சொல்லுவீங்களா? சிம்பத்தி தேடி நான் போகவே விரும்பல சார். எங்க அப்பாவோட இறப்பு கூட நான் போனேன். என்னால் போக முடியல. அவ்வளவுதான். நான் 2 படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன். என்னால் பண்ண முடியாதா? என்னால் பண்ண முடியாதா கேட்குறேன். அந்த எவிடன்ஸ் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. நான் எல்லாம் பேசிட்டேன். அது பேசுனதுக்கு சொல்லலாமான்னு தெரியல. நான் எங்க அப்பா இறப்புல என்னை வந்து ஊரை விட்டு வெளில தள்ளிட்டாங்க. நான் வந்துட்டு எனக்கு உங்களெல்லாம் மீடியாவை கூட்டிட்டு தான் போகணும்னு நான் சென்னை வந்துட்டேன். இப்போதான் நீங்க படத்தை பார்க்கும்போதே டேட் போட்டிருப்போம் கண்டிப்பா. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் ரெடி பண்ணி நான் பண்ணது. வந்துட்டு நான் இங்க வந்து உங்க மீடியாவெல்லாம் சில பேர்கிட்ட பேசினேன். ஒரு பெரியவர் பேசினார், பெரிய மனுஷன். அவர் இங்கே தான் இருக்காரு, ஓகேங்களா? அவர் பேசினாரு. அதுக்கப்புறம் அவரே கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு நீ என்னப்பா 20 வருஷமா ஊரை விட்டு வந்துட்ட, அவர் எனக்கு ஒரு மணி நேரம் புத்திமதி சொல்லி இவ்வளவு நாள் எவ்வளவு பொறுமையா இருந்து அதே மாதிரியே போயிடு, என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எல்லாம் கன்சல்ட் பண்ணி தான் சார். ஒண்ணுமே பண்ண முடியல சார். எனக்கு அந்த அளவுக்கு வந்து சட்ட நுணுக்கங்கள் எனக்கு தெரியல. ஆனா பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு இது மட்டும் இருக்கு. ஏன்னா நான் மட்டும் இதை முயற்சி பண்ணல. நான் படத்தை போட்டது 4 பேர் தான். அந்த 4 பேர் என்னை விட கொஞ்சம் படிச்சவங்க முயற்சி பண்ணாங்க, பண்ண முடியல. இந்த படம் எடுத்த அப்புறம் ஏதாவது மிரட்டல் ஏதாவது வந்தாங்க? எதையும் சந்திக்கிறதுக்கே நான் எங்க அப்பா இறப்புக்கு நான் ஊருக்கு போனேன். மிரட்டல் ஏதாவது வந்திருக்காங்க? இல்ல அது மாதிரிலாம் மிரட்டவே மாட்டாங்க சார். மிரட்டுறது எப்படி மிரட்டுவாங்கன்னா, ஊருக்குள்ள அந்த நீங்க இப்ப படத்துல பார்த்த மாதிரி தான், நம்ம சொந்த பந்தத்தை வச்சு மட்டுமே மிரட்டுவாங்க. அவங்க டைரக்டா வந்து மிரட்டவே மாட்டாங்க. சொந்த பந்தத்தை முன்னாடி ஏன் சொந்த பந்தத்தை முன்னாடி நிறுத்தி அதுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு சிரிச்சுட்டு இருப்பாங்க. அதனாலேயே அவங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம யார் மேல கேஸ் கொடுப்பீங்க நீங்க போனீங்கன்னா? நான் தான் சொல்லல. அவங்க இந்த படத்தை அந்த ஊர்ல ரிலீஸ் பண்றீங்களா நீங்க? பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் இன்ன வரைக்கும். ஸ்டாலின் சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி சார். சார், இந்த மாதிரியான எல்லா காலகட்டங்களையும் இந்த மாதிரியான ஸ்டோரி வந்துட்டே இருக்கு சார். எந்த ஒரு மிகப்பெரிய ஸ்டாரும் வந்து இதுக்கு வந்து வாய்ஸ் கொடுக்க மாட்டேங்காங்க. என்ன காரணம்? நீங்க கேட்கறதுடைய இன்னொரு வருஷம் நான் சொல்றேன் பாருங்க. ஒவ்வொரு தடவையும் பிரச்சனையை வச்சு படம் எடுக்கிறோம். பிரச்சனைக்காக குரல் கொடுக்கறதுக்கு ஸ்டார் வரல அப்படிங்கறது நீங்க கேள்வி. அது நீங்க ஸ்டாரை பார்த்து கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் வந்து நடிகர், நான் நட்சத்திரம் அல்ல, அடியன்ஸ் நடிகனா இருக்கிறதுனாலதான் கிட்டத்தட்ட மிக அன்னைக்கு கூட என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், நீங்க ஒரு நெடிய திரை பயணம் அப்படின்னாங்க. கிடையவே கிடையாது. என்னுடைய பயணம் நெடிய பயணம் அல்ல, இனிய பயணம். அதனாலதான் நான் அப்படியே டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இந்த கேள்வியை நீங்க நட்சத்திரத்தை பார்த்து கேட்கணும். இன்னொன்னு, எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா, களம் ரொம்ப சரியா இருக்கு. இந்த மாதிரி திரைப்படங்கள்ல வந்து நல்ல நல்ல ஒரு பாத்திரங்கள் செய்யறதுக்கும் சேலஞ்சு டு பெர்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி உள்ள ரோல். இப்போ ஊர் கட்டுப்பாடாகவும் இருக்கணும், அவன் வாயில்லா பூச்சியாகவும் இருக்கணும், அடுத்தவங்ககிட்ட குமுறவும் செய்யணும். அது மாதிரி உள்ள விஷயங்கள் நடிகர்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ரியல் சேலஞ்ச் டு பெர்ஃபார்ம். அது எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த எங்க டைரக்டர் ரமேஷ் கந்தசாமிக்கு தான் நான் நன்றியை சொல்லணும். என்னை செலக்ட் பண்ணது இந்த கேரக்டருக்கு அண்ணனும் தம்பியும் சேர்ந்து தான், இந்த ஹீரோ பவன் சாரும் டைரக்டர் ரமேஷும் சேர்ந்து தான் செலக்ட் பண்ணாங்க. ஸோ அவர்களுக்கு ஒட்டுமொத்த டீம், அதாவது இதுல ஒரு லைன் வருது, நீங்க எல்லாரும் நோட் பண்ணிருப்பீங்க. நட்சத்திர கூட்டங்களுக்கு நடுவில் நிலவாய் இருந்தவன் கான்கிரீட் காடுகளுக்கு இடையே கான்கிரீட் காடுகளுக்கு இடையே அகதியாக வாழ்கிறான் அப்படின்னு ஒரு லைன் இருக்கு. இந்த வார்த்தை நங்குன்னு குத்துற மாதிரி இருந்தது எனக்கு. இதை கேட்ட உடனே தியேட்டர்ல ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ் ஆயிட்டேன்.
நீங்க ஒரு தடவை தனியா இருக்கும்போது இந்த வார்த்தையை நீங்க உணர்ந்து பாருங்க. நட்சத்திர கூட்டங்களுக்கு நடுவே நிலவாக இருந்த நாம் எல்லாருமே கான்கிரீட் காடுகளுக்கு இடையே அகதிகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சோ உறவு எப்போ குறையுதுன்னா, உண்மை எப்போ குறையுதோ அப்போ உறவுகள் குறையும். எப்போ ஒருத்தர் நேசிக்கக்கூடிய அந்யோன்யம் குறையுதோ அப்போ மனித நேயம் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னா இது எல்லாமே அடிப்படை. சோ இந்த படத்துல நான் பாக்குறது ஒரு அற்புதமான மனித நேயத்தை நான் பாக்குறேன். எனக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த டைரக்டருக்கும் ஹீரோ சாருக்கும் ப்ரொடியூசருக்கும் என்னுடைய நன்றி. நான் சொல்ல ஜாதி வந்து இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டனால மட்டும் போயிடாது. அவங்க வந்து வேறு கம்யூனிட்டியில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலுமே வந்து பேரண்ட்ஸ் ஏற்றுக்கிட்டா தான் வந்து அது வந்து அந்த மாற்றம் வரும். இல்லைனா பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து அந்த மாற்றம் வராமல் வந்து மற்றவங்கள்ட்ட எல்லாத்துட்டையும் மாற்றம் வரும். யார் வந்து படிச்சுட்டா வந்து ஜாதி மாறிடுமான்னு கேட்டால் மாறாதுன்னு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. ஆனால் படித்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ஏன் மாறல அப்படின்னு தான் கேட்குறேன். இன்றைக்கி அந்த மாதிரி சம்பவங்கள் எதுவுமே நடக்கலையா நாட்டில்? நடக்க தானே செய்யுது. காதலால தான் மாறும் ஜாதி. காதலால் மட்டுமே மாறுமான்னு சொன்னாலும் அது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதனால வந்து மாறுறதுக்கு அது வந்து எல்லாரும் வந்து பேரண்ட்ஸ் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தான் அந்த மாற்றம் வரும். அந்த பேரண்ட்ஸும் ஏற்றுக்க முடியும். இப்போ இந்த ஊரில் நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்க, ஏன் வந்து கதையில் வந்து எதுவுமே முடிவு சொல்லுங்க. முடிவு வந்து என்னன்னா பேரண்ட்ஸ் தான் மாறணும். ஊர் மாறவே மாறாது, சம்மந்தப்பட்டவங்க தான் மாறுவாங்க. அதனால வந்து அந்த யார் கல்யாணம் பண்ணாங்களோ அவங்க வந்து அந்த ஊரை விட்டுட்டு அவங்க அப்பா அம்மா வந்துட்டாங்கன்னாவே அவங்களுக்கு பெரிய மாற்றம் ஆகுது அந்த கம்யூனிட்டியில இருந்து. சார் லாயர் தானே சார், நீங்க உங்களுடைய கருத்தை பற்றி சொல்லுங்க. கல்வி முக்கியம்தான். அதே நேரத்தில் எல்லாத்தையும் தாண்டி இயக்குனர் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ், சுற்றுச்சூழல் எல்லாருமே சேர்ந்து தான் இதில் வந்து பலம் கொடுக்கணும். முக்கியமானது தைரியம், சத்திரிய குணம் இருந்ததுன்னா எதையுமே நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். அக்கம் பக்கம் வேணும் அப்படின்ற நினைக்கிறது ஒரு பக்கம். ஆனால் நமக்கு சொல்லி கொடுத்தது எப்படின்னா, வனத்தில் தெரிஞ்சாலும் இனத்தோட திரி அப்படின்ற தப்பான ஒரு ஆங்கிளில் சொல்லி கொடுத்தாங்க. அதே ஆங்கிளில் தான் வந்து நமக்கு சொல்லி கொடுத்த போது முன்னேறு, வளர்ச்சி பாதை தேவை என்றால் தைரியமாக யாரை பற்றி நீ புதிதாக ஒரு பாதையை உருவாக்கு அப்படின்னு தான் சொல்லுறாங்க. இந்த புதிய பாதையை நாம தான் உருவாக்கணும், தைரியமா உருவாக்கணும். அந்த தைரியம் வந்து இப்போ இருக்கிற இளைஞர்கள்கிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, அக்கம் பக்க சூழ்நிலைகள்லேருந்து இன்னைக்கு இருக்கிற அவங்களுக்கு கிடைக்கிற தவறான சில வழிகள், இன்க்ளூடிங் செல்போன், குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க. அதில் பார்க்குற தவறான சில விஷயங்களை வந்து சின்ன குழந்தைங்க மனசில் பதியுது. அது வயசாக வந்து நம்ம என்ன பண்ணாலும் சரி அப்படின்ற மாதிரி ஒரு தவறான நோக்கத்தையும் கொடுக்குது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் அன்பு மூலமாக ஒரு நியாயமான ஒரு எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் சொல்லிட்டு இதை நம்ம செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு வந்தால் தான் சமுதாயம். கல்வி ப்ளஸ் காதல் இரண்டுமே வந்து தவறில்லை. ஆனால் அதை சரியான முறையாக எடுத்து செல்ல வேண்டியது நம்முடைய கடமை. மீடியாவான நீங்களும் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. சொல்லுங்க. சுப்பிரமணிய பேசுறேன். 2024 அறிமுகப்படுத்தி ஆமாம், அந்த ஊர் மக்கள் வந்து பகுத்தறிவு கொஞ்சம் இல்லை தான். ஏன்னா வந்து அங்கேருந்து படிச்சுட்டு இந்த மாதிரி வந்துட்டாங்க. அவங்கள வந்து இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளாரையே வச்சிருக்கணும்னு ஏன் அவங்க நினைக்கிறாங்க? அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் கட்டுப்பாடுலாம் அவங்களே எழுதப்படாத சட்டம் தான் போட்டுருக்காங்க. அது ஒன்றும் எழுதுனது கிடையாது. அது அவங்களே மாற்றிடலாம். அவங்க மாற்ற மாட்டேங்கிறாங்க. அதுக்குள்ளாரே நம்ம இருந்துட்டு கஷ்டப்படவும் முடியாது. அதனால வந்து யார் கல்யாணம் பண்ணாங்களோ அவங்க வெளில வந்தால் தான் வந்து அது மாற்றம் வரும், அவங்களுக்கான மாற்றம் வரும். இங்கே வந்திருக்கிற பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அண்ட் லாஸ்ட் வீக் 2 வீக்ஸ் பேக் வந்து என்னோட மூவி பைரி ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ ரொம்ப நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாலும் அண்ட் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்லியாக அண்ட் மூவி நானே இன்னைக்கு தான் பார்த்துருக்கேன். அண்ட் இவ்வளோ எமோஷன்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது நான் இன்னைக்கு மூவி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அண்ட்
இந்த மாதிரி ஒரு டைரக்டர் கிடைச்சது வந்து ரியலி ரொம்ப லைக் பார்க்கறதுக்கு ரொம்ப சைலண்டா இருப்பாங்க சார். வேலை வாங்குறதுல வந்து அதே மாதிரி பர்ஃபெக்டா இருப்பாங்க. அதே மாதிரி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ சைலண்டா இருந்து ஒர்க் வாங்குறது தானே நம்மளுக்கு தேவை. ரொம்ப நல்லா ஒர்க் வாங்கியிருக்காங்க எல்லா ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்தும். அண்ட் சார்லி சாரோட காம்பினேஷன் எனக்கு இல்லை. பட் இருந்தாலும் இந்த மூவில சாரோட எமோஷன்ஸ் எல்லாமே வந்து சன் அண்ட் ஃபாதரோட எமோஷன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பரா பண்ணியிருக்காங்க. எல்லாரும் செம்மையா இருந்தது. எனக்கு லைக் சீரியஸா பாக்குறவங்களுக்கு கூட அது ரொம்ப எமோஷனா டச் ஆகும் கண்டிப்பா. அண்ட் ஃபேமிலி ட்ராமாவா கண்டிப்பா எல்லாருக்கும் என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கும் நாங்க நம்புறோம். அண்ட் கம்மிங் 8th வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாரும் தியேட்டருக்கு போய் பாருங்க. நீங்க எல்லாரும் தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். சுப்பிரமணியம் நம்ம அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் சந்தித்திருக்கிறேன் என்னுடைய நண்பரை திரைப்படங்களில். அதற்கு பிறகு தயாரிப்பு நிர்வாகியாக பார்த்துருக்கேன். இப்போ நடிகராக பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறார் எங்கள் நண்பர் சுப்பிரமணியம். சார்லி சார் கூட நான் ஒரு 30 வருஷம் முன்னாடி நிறைய படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இவர் பவன் வந்து ஒரு சின்ன நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு. இவர் வேலை செய்கிற அந்த முதலாளி சொல்லுவார், உன் ஊர் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாதா, ஆனால் உன் ஊருக்கு நீ அடையாளமாக இருப்ப, உன்னால் உன் ஊருக்கு ஒரு பெரிய பெருமை கிடைக்கும் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இந்த ஊரில் இந்த பிரச்சனை வந்து எவ்வளோ தீண்டாமை, ஜாதி வெறி, ஆவணக்குறை, எவ்வளோ விஷயம் இந்த சனாதானம் இப்படிலாம் பேசுகிற இந்த உலகத்தில் ஏதோ பிரச்சனைக்கு எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வுக்கு ஒரு எவ்வளோ பிரச்சனையும் ஒரு முடிவு இருக்குது. இன்னைக்கு வந்து இப்படிப்பட்ட ஊரில் வந்து இப்படி ஒரு அப்பா இறந்து போனது கூட அவரால் ஊருக்குள்ளே போக முடியலன்னா அப்படிப்பட்ட அந்த ஊர் யார், அந்த ஊரில் உள்ள மனிதர்கள் யார், என்ன அவரெல்லாம் கடவுளா? அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் அந்த பத்திரிகை நண்பர்கள்லாம் போய் அந்த ஊரில், ஏன்னா இதுக்கப்புறம் இவர் மாதிரி எவ்வளோ பேர் பாதிக்கப்பட போகிறாங்க. ஒரு லவ்ங்கிறது ஊரில் நடக்கிற விஷயம் பாதிக்கப்பட்டுக்கா, இனி பாதிக்கப்பட போகிறாங்க. அதனால தீர்வு என்ன ஆகும், எவ்வளோ வன்முறைகள் ஸ்டார்ட் ஆகும். அதெல்லாம் வந்துட்டு இப்போ இவர் என்ன ஆசைப்பட்டார், ஒன்றுமே ஆசைப்படல. நம்ம ஊரில் லவ் பண்ணார், கல்யாணம் பண்ணார். அப்புறம் வந்து எவ்வளோ பிரச்சனை, ஒரு லவ்வில் வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா சேர்ந்துருவாங்க, இல்லை ஒரு கல்யாணத்தில் சேருவாங்க, இல்லை இறப்பில் சேருவாங்க, இது சகஜம். ஆனால் அதையும் மீறி இன்னும் அந்த ஊர் கட்டுப்பாடுனா அந்த ஊர் இன்னும் அவ்வளோ பெரிய என்ன எல்லாம் குதிச்சு வந்தாங்க. அந்த பத்திரிகை மீடியாக்கள்லாம் அந்த ஊரில் போய் இதுக்கு ஒரு சால்வேஷன் முற்றுப்புள்ளி நிர்ணயிக்கணும். இவர் என்ன ஆசைப்பட்டார், ஊரு தன்னை ஏற்றுக்கணும், ஊருக்கு தன்னை மரியாதை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். அது நடக்கலை. ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் மீறி வந்து இதுக்கு நீங்கள் தான் சால்வேஷன் பண்ணணும். இதுக்காக பயந்துக்கிட்டு போகிற அளவுக்குலாம் ஊரில் எவனும் கடவுளும் கிடையாது. ஜெயிச்சு போகணும்னா நீங்கள் என்ன அவ்வளோலாம் இனிமேல் உங்கள் காலகட்டத்தில் மாறி போச்சு. அவனெல்லாம் இருக்கானுங்களா இல்லையா, அவனோ இப்போ உங்கள் சூழ்நிலையில அங்கே வயசானவங்க எவ்வளோ பேர் வந்து உயிருக்கு போராடிட்டு இருப்பாங்க. அதை தாண்டி இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்கள் இவர் ஆசைப்படுற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஊர் தன்னை ஏற்றுக்கணும், தான் ஊர் மதிக்கணுங்கிறதா ஒரு நல்ல விஷயமா தான் வருது. ஒரு பெரிய மீடியா இன்னைக்கு வந்து ஒரு படம் எடுத்து அந்த மீடியா வந்து வெளிவெளத்துக்குன்றார். இவரு தன்னை மதிக்கணும், தான் ஊருக்காரங்க தன்னை ஏற்றுக்கணும்னா அங்குள்ள எவ்வளோ வயசானவங்க இருப்பாங்க. நீங்கள் நேரடியாக செய்யணும்னா அவங்களுக்கு உதவி பண்ணுங்க, பிள்ளைங்களை படிக்க வைங்க, நாங்களுக்கு கோயிலுக்கு நல்லது செய்யுங்க. நீங்கள் நேரடியாக செய்யணும்னாலும் யார் அவருன்னு உங்களை தேடி வர்ற அளவுக்கு ஒரு சம்பவத்தை உருவாக்குங்க. இந்த பிரச்சனைக்கு நீங்கள் தான் முற்றுப்புள்ளி வைக்கணும். ஏன்னா மீடியாங்கிற ஒரு பெரிய மாபெரும் சக்தி வச்சுருக்கீங்க. எல்லாரும் பயந்து ஊரை விட்டு ஒதுங்கி போனீங்கன்னா எவ்வளோ பிரச்சனையை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு நல்ல விஷயத்தை டச் பண்ணிடுறீங்க. இந்த பிரச்சனைக்கு இப்படியே முடிவு, இது வந்து இந்த பிரச்சனைக்கு இதே முற்றுப்புள்ளி வைக்கணும். இதுக்கு மேலே யாரும் பாதிச்சிடக்கூடாது. ஏன்னா அப்பா இறந்து போனது கூட ஒருத்தன் போக முடியலன்னா அப்போ அது என்ன ஊருங்கிறது பத்திரிகை மீடியா வந்து அதுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஆக்ஷன் இருக்குது. எவ்வளோ கோர்ட் இருக்குது, போலீஸ் இருக்குது, எவ்வளோ ரவுடிஸ் இருக்குது. அது என்ன அவ்வளோ பெரிய இதா? ஆனைப்பட்டியா? ஆனைப்பட்டி என்ன ஆண்டவன் பிறந்த இடமா? இல்லையே. சராசரி மனிதன் உள்ள என்ன ஜாதி வெறி, அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு சொல்லணும். அது பத்திரிகை மீடியா உள்ளே இறங்கி இதை வந்து பெரிய பூதகரமாக்கு இந்த பிரச்சனையை. படம் ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு, கருத்துள்ள விஷயம் சொல்லியிருக்காரு. படம் சின்ன படம் பெரிய படம் இல்லை, என்ன கண்டென்ட் எடுத்துருக்கிறத பொறுத்து தான் ஒரு சினிமாவோட வெற்றி தோல்வி. ஒரு விஷயம் எடுத்திருக்காரு. இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி பத்திரிகை மீடியா தான் வைக்கணும். அதுக்கு வந்து இது முன் உதாரணமாக இருக்காரு. இந்த இயக்குனர் முன் உதாரணமாக இருக்காரு. படத்தை வெற்றி படமாக்கிறதுக்கு உங்களோட